ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பல நடுத்தர குடும்பங்களில் செய்யும் இன்வெஸ்ட்மெண்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதோட டீட்டெயில் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இன்னும் நீங்கள் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போது நம்மளில் பலருக்குமே ஒரு சந்தேகம் இருக்கும். அது என்னென்னா, எங்கிட்ட இப்போ 1,00,000 ரூபாய் இருக்குது, இல்லை 2,00,000 ரூபாய் இருக்குன்னா அதை போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போட்டால் எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குங்கிற ஒரு டவுட் இருக்குங்க. இப்போ நான் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போடுறதுக்கான ரீசன் என்னென்னா, ஃப்யூச்சரில் என் குழந்தைங்களின் படிப்புக்காக பிளான் பண்ணி நான் எஃப்டியில் போடுறேன். ஸோ எஃப்டியில் போட்டால் நல்லதா, இல்லை எஃப்டிக்கு பதிலாக பிளாட் வாங்கினா நல்லதா, இல்லை கோல்டு வாங்கினா நல்லதா அப்படின்னு டவுட்டு நம்மளை மாதிரி மிடில் கிளாஸ் நடுத்தர குடும்பத்துக்கு எல்லாத்துக்குமே இருக்குங்க. ஏன்னா நம்ம ஒரு சின்ன சின்ன காசு கூட சிறுக தான் சேமிப்போம், அவ்வளோ கஷ்டப்பட்டு சேமிச்சிருப்போம். ஸோ அதை நம்ம கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணணும்னு யோசிப்போம். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்குங்க. எதில் இன்வெஸ்ட் பண்ணுனா பெஸ்ட்டுங்கிற மாதிரி ஒரு கிளாரிஃபிகேஷன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி பற்றி பார்ப்போம். போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டினா என்னென்னா, நம்மக்கிட்ட ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு 1,00,000 இல்லை 2,00,000 அந்த மாதிரி அமௌண்ட் இருக்குன்னா அதை ஒன் டைமில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறது தான் எஃப்டி. நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்டு அமௌண்ட்டுக்கு ஒரு குறிப்பிட்ட இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. நம்ம டெபாசிட் பண்ண டைம் முடிஞ்ச பிறகு நம்ம இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டும் அதுக்கான இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து திருப்பி நம்மளுக்கு கிடைக்குங்க. இதில் உள்ள முக்கியமான பெனிஃபிட் என்னென்னா, நம்ம பணம் நல்லா பாதுகாப்பாக இருக்கும். ஏன்னா இது சென்ட்ரல் கவர்மெண்ட் பேஸில் இருக்கிறதுனால நம்ம அமௌண்ட் ரொம்பவே சேஃபாக இருக்குங்க. 100% ரிஸ்க் ஃப்ரீ. இதில் இப்போது ஒரு 1,00,000 ரூபாய் நம்மக்கிட்ட இருக்குன்னா அது 5 வருஷத்துக்கு போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் போடுறீங்கன்னா, இப்போ உள்ள இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு பார்த்தா நம்ம 5 வருஷம் முடிவில் அப்ராக்சிமேட்டாக 1,44,000 ரூபா வரைக்கும் நம்ம எடுத்துக்கலாம். இன்ட்ரெஸ்ட்டு ப்ளஸ் பிரின்சிபலும் சேர்த்து. இதில் 1,00,000 ரூபாங்கிறது பிரின்சிபல், 44,000 ரூபாங்கிறது இன்ட்ரெஸ்ட் நமக்கு கிடைக்குங்க. போஸ்ட் ஆஃபீஸில் 5 இயர்ஸ் போடுறது எம்ஐஎஸ் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. இதில் மந்த்லி வேணும்னாலும் நம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கலாம். ஆனால் பிரின்சிபல் 5 இயர்ஸ் அப்புறம் தாங்க எடுக்க முடியும். ஆனால் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டிங்கிறது 1 இயர் டெபாசிட் தாங்க. இதில் மந்த்லி இன்கம் வராது. இயர்லி ஒன்ஸ் இன்ட்ரெஸ்ட் ப்ளஸ் பிரின்சிபல் சேர்த்து எடுத்துக்கலாம். இப்போ ஒரு கம்பேரிஷன் பார்ப்போமா? என்ன கம்பேரிஷன்னா, எஃப்டி போட்டால் பெஸ்ட்டா, இல்லை கோல்டு வாங்கினா பெஸ்ட்டா, இல்லை எஸ்ஐபியில் போட்டால் பெஸ்ட்டா, இல்லை பிளாட் வாங்கினா பெஸ்ட்டான்னு ஒரு கம்பேரிஷன் பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஆப்ஷன் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டி தாங்க. இதில் நான் சொன்ன மாதிரி தான் 1,00,000 ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணுனா 5 இயர்ஸில் 44,000 ரூபாய் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். இந்த எஃப்டியோட பெனிஃபிட் என்னென்னா, நம்ம பணம் பாதுகாப்பாக இருக்கும். ரெகுலர் ஃபிக்ஸ்டு இன்கம் நம்ம இதில் கிடைக்குங்க. ரிஸ்க் 0%ங்க. ஆனால் இதில் உள்ள ட்ராபேக் என்னென்னா, மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது ப்ராஃபிட், அதாவது லாபம் நம்ம எஃப்டியில் கம்மி தாங்க. ஏன்னு சொல்லிவிட்டு நம்ம அடுத்தடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். செகண்ட் ஆப்ஷன் என்னென்னா கோல்டுங்க. அதே 2,00,000 கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணணுன்னா என்ன ஆகும்னு பார்க்கலாம். கோல்டு ரேட்டு ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு மாதிரியுமே ஏற்ற இறக்கமாக இருக்குது. அது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. சில வருஷம் கழித்து ஒரு 5% அதிகமாகலாம். அதாவது நம்ம எஃப்டியில் ஒரு 5 இயர்ஸ்க்கு போட்டிருக்கோம்ல, 2,00,000 ரூபாங்கிறது 5 இயர்ஸ் டெபாசிட் போட்டிருக்கோம். அதே 5 இயர்ஸில் இந்த 2,00,000 ரூபாய் நம்ம டெபாசிட் பண்ணி ஒரு கோல்டு வாங்கியிருந்தால் 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அது 5% அதிகமாகலாம். சில வருஷம் 15% கூட அதிகமாகலாங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் 2,00,000 3,00,000 ஆகலாம், இல்லைன்னா 3,00,000 கூட ஆகலாங்க. அது கோல்டு ரேட் ஏறுறதை பொறுத்துங்க. ஆனால் எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கோல்டில் நம்மளுக்கு ப்ராஃபிட் அதிகமாக தான் கிடைக்கும். ஆனால் இதில் ஒரு ட்ராபேக் என்னென்னா, தங்கம் விலை ஏறும்னு சொல்லிட்டு நம்ம 100% சொல்ல முடியாதுங்க. இறங்கவும் செய்யலாம். ஆனால் இது வரைக்கும் இறங்குனதில்லை, ஏறுமுகமாக தான் இருக்குது. சப்போஸ் இறங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. அதையுமே நம்ம யோசிக்கணும். ஓகேங்களா? எஃப்டியை கம்பேர் பண்ணும்போது கோல்டில் கொஞ்சம் ப்ராஃபிட் அதிகமாக தாங்க கிடைக்கும். விலைவாசி உயரும் போது மற்ற பொருட்களுக்கு எப்படி விலைவாசி உயருதோ அது மாதிரி கோல்டுக்கும் விலைவாசி உயரத்தாங்க செய்யும். அப்படிம்போது நம்மளுக்கு அந்த பணம் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது நம்மளுக்கு கோல்டு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுனா இருக்காது. ஆனால் எஃப்டியில் இருக்கும்.
அது எப்படி அப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நெக்ஸ்ட்டு தேர்ட் ஆப்ஷன் வந்து பிளாட்டுங்க. ஒரு டெவலப்டு ஏரியாவில் வந்து ஒரு 2 லட்சத்துக்கு இன்வெஸ்ட் பண்ணினீங்க அப்படின்னா என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, சரியான இடம் செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுனா 5 வருஷத்தில் 2 லட்சங்கிறது 4 லட்சம் இல்லை அதுக்கு மேலே கூட போக வாய்ப்பு இருக்குங்க. ஆனால் நம்ம செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுற இடம் நல்ல இடமா செலக்ட் பண்ணணுங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, உடனே விற்கக்கூடாது. அப்படி உடனே விற்றா நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குமாங்கிறது உறுதி கிடையாதுங்க. லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட் வாங்கினா பெஸ்ட்டு, ஷார்ட் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு பிளாட் வந்து பெஸ்ட்டு கிடையாதுங்க. இதெல்லாம் விட எஃப்டியில் பணம் சேஃபாக இருக்கும். ஆனால் ஒரு முக்கியமான உண்மை என்னென்னா, பணவீக்கம் வருஷத்துக்கு வருஷம் வந்து 5 to 6% வரைக்குமே இருக்குங்க. இதுதான் இன்ஃப்ளேஷன் சொன்னது. இன்றைக்கி வந்து இன்ஃப்ளேஷனை என்னென்னா, இன்றைக்கி வந்து ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கும் பொருளை வந்து ஒரு 5 வருஷத்துக்கு அப்புறம் வந்து 130 ரூபாயிலேருந்து 140 ரூபா வரைக்குமே விலை அதிகமாக வாய்ப்பு இருக்குங்க. அதனால் எஃப்டியில் கிடைக்கும் லாபம் வந்து உண்மையிலேயே பெரிய செல்வத்தை வந்து உருவாக்காது. எஃப்டியில் வந்து நம்மளுக்கு ரெகுலர் இன்கம் வருமே தவிர நம்மளுக்கு அதில் வந்து எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது அதிக செல்வம் அதிகமாக நம்மளால் லாபம் கிடைக்குங்கிற மாதிரி சொல்ல முடியாது. எஃப்டி பணம் வந்து பாதுகாக்கவும் ஆனால் பெரிய லாபத்தை வந்து கொடுக்காதுங்க. இதுதான் உண்மை. இப்போது உங்கள் பசங்க எஜுகேஷனுக்கு நீங்கள் சேவிங்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 5 வருஷத்தில் பசங்க ஸ்டடீஸ்க்கு வந்துடுவாங்க. பணம் தேவைப்படும். நம்ம பணம் சேஃபாக இருக்கணும். நம்ம பணம் யூஸ் பண்ணுற வரைக்கும் அந்த பணத்துக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து வரணும். வர இன்ட்ரெஸ்ட்டு போதும் அப்படின்னா ரிஸ்க்கு வேண்டாம் அப்படின்னாலும் எஃப்டி வந்து ஒரு நல்ல சாய்ஸுங்க. ஷார்ட் டேர்முக்கு இப்போ உங்ககிட்ட ஒரு அமௌண்ட் இருக்குது, அந்த அமௌண்ட் வந்து இப்போதைக்கு நமக்கு தேவை இல்லை, ஆனால் ஒரு 3 to 5 இயர்ஸ்க்குள்ளே நமக்கு தேவைப்படுது. அதை வந்து ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்கீமில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா எஃப்டி வந்து ஒரு நல்ல சாய்ஸு. ஏன்னா நீங்கள் வந்து இந்த கோல்டு வாங்கினாலோ பிளாட் வாங்கினாலோ நீங்கள் வந்து ஷார்ட் டேர்மில் வந்து உங்களுக்கு அதாவது ப்ராஃபிட் வந்து கம்மியாக தான் இருக்கும். அதனால் வந்து அது இல்லாமல் அது வந்து நினச்ச டயத்தில் வந்து நமக்கு டக்குன்னு பணம் வராது. எஃப்டியில் வந்து டக்குன்னு வந்து நம்ம பணம் வந்துடும். அதனால் எஃப்டி வந்து நல்ல சாய்ஸு. ஆனால் எனக்கு வந்து பணம் இப்போ தேவையில்லை, 10 to 15 வருஷம் வரைக்குமே எனக்கு டைம் இருக்குது, பசங்க ஹையர் ஸ்டடீஸ்க்கு தான் இந்த பணம் வந்து தேவைப்படுது அப்படின்னா எஃப்டி மட்டும் போதாதுங்க. உங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி யூஸ் பண்ணுங்கள். லைக் எஃப்டி, ஆர்டி, எஸ்ஐபி, நல்ல பிளாட்டு இல்லை கோல்டு அப்படின்னு யோசித்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் ஒன்று சொல்கிறேங்க. ஒருத்தர்கிட்ட 2 லட்ச ரூபாய் எஃப்டியில் போட்டிருக்காங்க. 2 லட்ச ரூபாய் இருந்திருக்கு, அது வந்து எஃப்டியில் போட்டிருக்காங்க. 5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த 2 லட்ச ரூபாய்க்கு பிரின்சிபல் ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட்டோடு சேர்த்து 2,88,000 ரூபாய் கிடச்சிருக்கு. இன்னொருத்தர் அதே 2 லட்சத்தை என்ன பண்ணியிருக்காருன்னா, அந்த 2 லட்சத்தில் நல்ல டெவலப்மெண்ட் ஏரியாவில் வந்து பிளாட் வாங்கினார். அது வந்து 5 இயர்ஸ்க்கு அப்புறம் வந்து விற்றார். அந்த 2 லட்சம் வந்து 4 லட்சமாக மாறுச்சுங்க. ஆனால் அந்த வளர்ச்சிங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியாதுங்க. இப்போ வந்து 5 இயர்ஸில் 2 லட்சம் 4 லட்சம் ஆச்சு. இல்லைனா 5 இயர்ஸில் அந்த 2 லட்சம் 2 லட்சமாகவே கூட இருக்க வாய்ப்பு இருக்குது. அந்த ஏரியா பொறுத்து தான் ரேட் வந்து மாறும். அதனால் இந்த வளர்ச்சி வந்து இவ்வளோ தான் நமக்கு ப்ராஃபிட் கிடைக்குங்கிறது கேரண்டியாக சொல்ல முடியாது. அதனால் இருக்கிற அமௌண்ட்டை வந்து எஃப்டிக்கு வந்து பாதுகாப்புக்கும் பிளாட் வந்து அதிக லாபத்துக்கும் வாய்ப்பு இருக்குங்க. கோல்டு வந்து நடுத்தர ரிஸ்க்குங்க. அதாவது கூடலாம் குறையலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். அதில் ரிஸ்க் வந்து கம்மியாக இருக்குது. எஸ்ஐபி வந்து லாங் டேர்ம் க்ரோத்துக்கு பெஸ்ட்டு. இதில் நீங்கள் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணணுமோ ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃபைனலாக உங்களுக்கு ரிஸ்க்கு வேண்டாம், மன நிம்மதி மட்டும் முக்கியம், அது மட்டும் போதும் அப்படின்னா, வர்ற இன்ட்ரெஸ்ட் போதும் அப்படின்னா நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸ் எஃப்டியில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அதிக லாபம் வேணும்னா எஃப்டி மட்டும் போதாது, உங்களுக்கு பாதுகாப்பாக வேணும், வளர்ச்சி வேணும் அப்படின்னா உங்கள் பணத்தை பல இன்வெஸ்ட்மெண்ட்டில் பிளான் பண்ணி பிரித்து இன்வெஸ்ட் பண்ணுறது தான் பெஸ்ட்டு பிளானு. இன்வெஸ்ட்மெண்ட்டில் முக்கியமானது அதிக லாபம் இல்லைங்க, உங்கள் கோலை சரியான நேரத்தில் அச்சீவ் பண்ணுறது தான். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் பணத்துக்கு கவலைப்பட வேண்டிய நிலை வந்து வராது. நான் வந்து என்ன மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் வந்து எஸ்ஐபியில் கொஞ்சம் போடுறேங்க, கோல்டு சீட்டு கொஞ்சம் போடுறேன், எஃப்டியில் கொஞ்சம் போட்டிருக்கேன், ஆர்டி போடுறேங்க, பிளாட் வந்து வாங்கலை. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற அமௌண்ட் வந்து ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன், பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா என் குழந்தைங்க
வந்து சின்ன குழந்தைங்களா தான் இருக்காங்க. அவங்க ஃப்யூச்சருக்கு வந்து இன்னொரு 10 to 10 இயர்ஸ் ஆகும். அதனால் வந்து நான் இப்போ இருந்தே அதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேங்க. நீங்களும் இது வரைக்கும் பண்ணலைனாலும் இனிமேலாவது எந்த மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், உங்களோட கோல் என்ன, அதை பொறுத்து வந்து நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பிளான் பண்ணிக்கோங்க. எந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலுமே நல்ல ரிசர்ச் பண்ணி அதை பற்றி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம சம்பாதிக்கிற ஒவ்வொரு பணமுமே அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம். ஸோ அது கரெக்டான இடத்துல இன்வெஸ்ட் பண்ணினா தான் அதோட வேல்யூ வந்து அதிகமாகுங்க. ஓகே, இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா.